டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளி அப்படின்னு சொல்லும் போது இந்த வருஷத்துல ஒரு நாள் ஆனா இன்னைக்கு தான் பட்டாசு எல்லாம் வெடிச்சு அப்படியே செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அதே டைம் வீட்டுல நீங்க எல்லாரும் ஸ்வீட்டும் காரமும் சாப்பிட்டு நம்மளுடைய ஷோ பார்த்துட்டு இருப்பீங்க. பட் நான் சாப்பிடணும் இல்லையா, எனக்காக ஸ்வீட்டும் காரமும் செஞ்சு தரதுக்காக ஒரு செலிபிரிட்டி வர. நாங்க கம்பம் மீனா மேடம் தான் இன்னும் காணுமே. ஹாய் ஸ்ரீ மேடம் வந்துட்டீங்களா? என்ன மேடம் தீபாவளிக்காக என்ன வெயிட் பண்ண வச்சிட்டீங்களே? என்ன ஸ்ரீ, கம்பம் மீனா கையில ஸ்வீட் சாப்பிட்டா சும்மாவா? வெயிட் பண்ணித்தான் ஆகணும். சரி, இன்னைக்கு இந்த தீபாவளியில உங்களுடைய டே எப்படி இருக்கு? என்னோட டே எப்பயுமே நல்லா இருக்கும். இப்ப இன்னும் ஸ்பெஷலா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பர். அப்ப இன்னைக்கும் ஸ்பெஷலா என்ன செஞ்சு தர போறீங்க எனக்கு சாப்பிடுறதுக்கு? கம்பம் மீனா மக்களுக்காக ரொம்ப அக்கறையா செட்டிநாடு குக்கரை செஞ்சு தர போறேன். பசி எடுக்க ஆரம்பிச்சிச்சு, போங்களா? கண்டிப்பா வாங்க. போலாம். தீபாவளி அதான் ஊருன்ற மாதிரி பசுமை நிறைஞ்சிருக்கு அந்த இடம். அவுட்டு சென்னைக்கு வரும்போது கஷ்டமா இல்லையா உங்களுக்கு? கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் பொழப்பு நம்மளுக்கு சென்னையில இருக்கு இல்லையா, அதனால ஊரை விட்டுட்டு தேடி வந்ததுனாலதான் அந்த ஊரை மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு தான் நான் என் பேர் கூடயே கம்பம் மீனான்னு வச்சுக்கிட்டேன். அது இல்லாம சினிஃபீல்ட்ல நிறைய மீனா இருக்காங்க. அந்த ஹீரோயின் மீனா இருக்காங்க, நிறைய மீனா இருக்காங்க. அதனால சரி நம்ம ஊர் பேரை சேர்த்து வச்சுக்கலாம், கம்பம் மீனா. ஆமா, நான் வந்த புதுசுல நிறைய பேர் கால் பண்ணுவாங்க, மீனான்னு சொல்லிட்டு கால் பண்ணாங்கன்னா நான் அந்த ஹீரோயின் மீனா நினைச்சு பேசுவாங்கல்ல. இல்ல நீங்க நம்பர் கொடுக்கும்போது என் நம்பர் தான் நீங்க சொல்ல மாட்டீங்க.
ஓன் நம்பர் என்ன சொல்லுவேன்? இல்ல ஆ, நீங்க நம்பர் கொடுக்கும்போது இது கம்பம் மீனா நம்பர்னு சொல்ல மாட்டீங்க. அவங்க மீனோ அப்படின்னு நினைச்சு உங்ககிட்ட பேசுவாங்க. பேசிடக்கூடாதுங்கிறதுனாலதான் ஊர் பேரை கம்பம் மீனா அப்படின்னு போட்டு வச்சுக்கிட்டேன். சரி இது வர பரவாயில்ல. உங்க பேரே கம்பம் மீனா நினைச்சு யாராவது உங்களுக்கு ஹலோ கம்பம் அப்படின்னு கூப்பிட்டுருக்காங்களா? எங்க டைரக்டர் பாக்கியலட்சுமில இப்ப வரைக்கும் கம்பம் தான் கூடுவாரு. கம்பம் கம்பம் மேடம் இப்படி வாங்க, கம்பம் மேடம் அப்படி வாங்க, கொஞ்சம் அப்படி யோசிச்சு பாருங்க. அந்த ஃபீல்ட்ல நீங்களும் இருக்கீங்க. ஃப்ரேம்ல ஒரு கம்பமும் இருக்கு. அந்த கம்பத்தை நகர்த்துவீங்கன்னா அவங்க எதை நகர்த்துவாங்க? உங்களை நகர்த்துவாங்களா இல்ல கம்பத்தை நகர்த்துவாங்களா? என்னையதான் நினைத்தாங்க. நான் தான் அந்த இடத்துல கம்பம். கம்பம்னா நீங்க தான். ஆமா, எவ்வளவு பெரிய கம்பம் இருந்தாலும் அது கம்பம் இல்ல. அதான் நான் தான் கம்பம் கம்பம். மேடம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எல்லாருமே டைரக்டர் முதற்கொண்டு எல்லாருமே கேமராமேன் பசங்க எல்லாருமே அக்கா அப்படிதான் சொல்லுவாங்க. கம்பம் மேடம் இப்படி வாங்க அப்படிதான் சொல்லுவாங்க. கம்பம் கம்பம் மேடம் கம்பம் ஷார்ட்டா மீனாவை எடுத்துட்டாங்க இப்ப. தூக்கிட்டாங்க. அப்படி பேர் அமைஞ்சிருச்சு. ஆமா. சினிமாக்கு ஸ்டார்டிங்ல வந்தீங்க இல்லையா? எப்படி இருந்துச்சு? என்ன ஆகணும்னு நீங்க ஃபர்ஸ்ட் சென்னைக்கு வந்தீங்க? நான் என்னவா ஆடுனே வரலப்பா. என்னவா ஆகணும்னே வரல. ஆக்சுவலி நான் ஊர்ல இருக்கும்போதே எனக்கு தெக்கத்தி பொண்ணுன்னு சீரியல் பாரதி ராஜா சார் அங்க எங்க ஊர்ல ஷூட் பண்ணாங்க. அதுல எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி ஒரு கேரக்டர் கனகான்னு ஒரு கேரக்டருக்கு ஆள் தேடிட்டு இருந்தாங்க. பேசிக்கா நான் எல்ஐசி ஏஜென்ட். ஸோ தேனி மாவட்டத்துக்குள்ள நான் சுத்தாத இடமே இல்லை. பயங்கரமா ஃபீல்டு இருக்கு. அப்பயே அக்கா கைனட்டிக் கொண்டா வச்சுக்கிட்டு ஊரா சுத்துவேன். எல்லாருக்கும் இந்த ஃபீல்டு ஒர்க் அப்படின்றது இருக்கு. அந்த ஃபீல்டு ஒர்க் பாக்குறவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டம். ஆமா செல்லம், அதான் அப்படி பண்ணிட்டு இருந்தேனா. அப்ப சரி ஓகே, ஏன்னா ஊருக்குள்ள போய் திடீர்னு ஒருத்தவங்ககிட்ட போய் நடிக்கிறீங்களான்னு யாரும் கேட்கறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. அக்கா ஃபீல்ட் ஒர்க் பண்ணதுனால கொஞ்சம் போல்டா இருப்பான். சரி இவங்க கொஞ்சம் வித்தியாசமானவங்க, இவங்ககிட்ட போய் கேட்கலாம். யார்கிட்ட கேட்டீங்க? அவங்க வந்து என்கிட்ட கேட்டாங்க. ஓஹோ. மீன்ஸ் பக்கத்து ஊர்ல ஒரு அண்ணன் அரசன் ஒரு அண்ணன் இருக்காங்க. அவங்க அந்த சீரியல்ல பண்ணிட்டு இருந்திருப்பாங்க போல. அதுல கனகான்னு ஒரு தெக்கத்தி பொண்ணு சீரியல் பாரதி ராஜா சார் எடுத்து என்ன பண்ண பாரதிராஜா சார் அப்ப அவர் வாய்ஸ் வருதா? அது எடுத்துட்டா இது கரெக்டா வந்துரும். சரி ஓகே அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. என்கிட்ட வந்து கேட்டாங்க ஒரு கேரக்டர் இருக்குமா பண்றீங்களா அப்படின்னு. சரி ஓகே, நம்மளுக்கு என்னடா நம்மளுக்கு சினிமால ஒரு வாய்ப்பு வருது, அதையே நம்ம ஃபாலோ பண்ணலாம், போய் கேட்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் நேரா பாரதிராஜா சார்ட்ட கூட்டிட்டு போனாங்க. போயிட்டு சாரை போய் பார்த்தோன்னே சார் ஒரு டைலாக் சொல்ல சொன்னாங்க. சொன்னோன்னே ஆன் தி ஸ்பாட்ல சொன்னேன். சூப்பர், சரி உன்னை மாதிரி ஆளத்தேன்னு சொல்லல. சரி ஓகே நாளைக்கு இந்த ஷூட்டுக்கு வந்துரு அப்படின்னு சொன்னாரு. அப்புறம் மறுநாள்ல இருந்து நடிச்சேன். அது சும்மா ஒரு சின்ன ரோல் தான். ஆனா ஒரு ஃபர்ஸ்ட் தெக்கத்தி பொண்ணு சீரியல்ல ஃபர்ஸ்ட் எபிசோட அக்கா தான். ஆம்பளைங்க அடக்குனாதான் காலை அடங்குமா, நாங்க பொம்பளைகளும் அடக்குவோம் அப்படின்னு அந்த சீன். அப்போ நீங்க இந்த சீரியல்ல காலை அடக்கிருக்கீங்க. ஜல்லிக்கட்டுக்கு போறோம், காலை அடக்கணுமா அடக்கலைங்கிறது ரெண்டாவது. ஜல்லிக்கட்டுக்கு போறோம். நீங்க காலையில அடக்கலையா? இல்ல அதான் டைலாக் மட்டும் ஆஃப் பண்ணிட்டோங்களா? ஆஃப் பண்ணிடலாமா? நியூ டெக்னாலஜி. ஓகே, இப்போ என்ன பண்றோம்னா பேச்சு கடையில வேலையும் பார்க்கணும்ல. ஆமா, இதுல போட்டு கொலை வைக்க போறோமா? கண்ணாது உருவாக்கிருக்கேன் பாருங்க. ஊத்து 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 ஊத்துவா 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 ஊத்துவா. தண்ணி நிறைய இருக்குது. சரி, தண்ணி ஒரு நிமிஷம் அப்படியே சூடாகட்டும். ஒரு நிமிஷம் சூடாகணும். ஆமா, அதுக்கெல்லாம் இந்த கதையை சொல்லி. அப்புறம் நீங்க சொல்லுங்க, காலை அடக்குனீங்களா இல்லையா? காலை அடக்கல. அப்புறம் அந்த டைலாக் சொல்லி நடிச்சோம். நடிச்சோடனே சரின்னு சொல்லிட்டு அது தெக்கத்தி பொண்ணுல நடிச்சிட்டு இருக்கும் போதேவும் செக்கானூர் நீன்னு நம்ம ஊர் பக்கத்துல மதுரை பக்கத்துல ஒரு ஊர், அங்க டூயட் மூவிஸ்ல மயிலுன்னு ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருந்துச்சு. அதுல கஞ்சா கருப்பு சார் நிறைய ஆர்டிஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஹீரோ ஹீரோயின் மட்டும் புதுசு, மற்ற எல்லாமே கமர்ஷியலா இருந்தது. டைரக்டர் ஜீவன் சொல்லிட்டு அவர் தான் கேமராமேனா இருந்தவர். அந்த படம் டைரக்ட் பண்ணாரு. அதுல ஒரு வாய்ப்பு வந்து அதுல வாய்ப்பு வரல, இதுல வாய்ப்பு வந்துச்சு. அதை யூஸ் பண்ணிட்டு இதுல போய் கேட்டேன் ஒரு ஏதாவது வாய்ப்பு இருந்தாங்க சொல்லுங்க சார்ன்னு. அந்த படத்துல ஒரு வாய்ப்பு கிடைச்சது, ஹீரோயினுக்கு பக்கத்து வீட்டு ரோல். அதுல நடிச்சேன். அப்புறம் அதுல நடிக்கும்போது அப்படியே சிலம்பாட்டம் படத்துக்கு வாய்ப்பு கிடைச்சது. சிலம்பாட்டம்? ஆமா, சூப்பர். அதாவது சிலம்பாட்டம், வெடிகுண்டு முருகேசன் அப்படின்னு நிறைய படங்கள் வந்து ஊர்ல இருந்த வாக்கிலே ஒரு 4-5 படம் பண்ணிட்டேன். அப்பதான் தோணுச்சு நம்மளுக்கும் சினிமாவுக்கும் ஏதோ ஒண்ணு இருக்கு, நம்ம ஏன் சென்னையில போய் வாய்ப்பு தரக்கூடாது அப்படின்னு மூட்டை முடிச்ச கட்டிக்கிட்டு சென்னைக்கு வந்துட்டீங்க. ஓகே, அது என்ன ஒரு தைரியம் இருக்கணும் இல்லையா சென்னைக்கு வரும்போது, நம்மளால ஜெயிச்சிட முடியும் அப்படின்னு. இதுல இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, சென்னை எந்த பக்கம் இருக்குன்னே எனக்கு தெரியாது. ஓ, எப்படி கண்டுபிடிச்சீங்க? அப்புறம்
இல்ல மேப் ஏதாவது டைம்ல இருந்திருக்கும். மேப் எல்லாம் அதெல்லாம் இல்ல. சிறுபருப்பை எடுத்து வறுத்துட்டு அப்படி போட்டுறணுங்களா? அப்படியே போட்டோம்னா சாம்பார். சாம்பார் இல்ல இதுல சாம்பார் செய்வாங்க. இதுல சாம்பார் செய்யலாம், சிறுபருப்புல சாம்பார் செய்யலாம், பருப்பு கடையலாம், லட்டு செய்யலாம், என்ன வேணாலும் செய்யலாம். இது சத்த நல்ல புரோட்டீன், நீங்க குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். ரொம்ப சூப்பரா ஃபேண்டாஸ்டிக்கா சமைக்கிற டிஷ் அது. நானா மீன் குழம்பு. உனக்கு ஒரு நாளைக்கு நான் மீன் குழம்பு பண்ணி தரேன். ஆஹா, எப்படி இருக்கும் டைட்டிலே பாருங்களேன், மீன் குழம்பு செய்யும் மீனா அப்படின்னு போடுவோம் நாங்க டைட்டிலே. நல்லா இருக்கு பாத்தீங்களா? எப்படி வேணாம். இப்போ நம்ம இத போட்டோமா, இத போட்டுட்டு என்ன பண்ணணும், அந்த ரவை எடு. இப்பதான் நீங்க யோசிக்கிறீங்க, சரியா தானே இருக்கும். பேசிட்டு இருக்கையில நீ. ஓ அதனாலங்களா? இது வெந்திட்டு இருக்கும் போதே நம்ம என்ன பண்றோம், இந்த ஸ்டவ் பத்த வைக்கிறீங்களா? இருங்க வரேன். ஒண்ணும் இல்ல, சும்மா அப்படி கொஞ்சம் உத்து பாக்கணும், வேற ஒண்ணும் இல்ல. அப்படி பாத்தீங்களா? நல்லா இருக்குல்ல? உத்து பார்த்தனா பட்டன் பத்திக்கும். ஓகே, நான் பார்த்ததுனால தானே பத்திக்கிச்சு. ஆமா, நீங்க எனக்கு முன்னாடி போயிட்டீங்க. சரி சரி, ஓகே. இப்போ நம்ம ரவையும் வறுக்கிறோம். இப்போ இத வறுத்து கொட்டி வேக வச்சிட்டு இருக்கோம். அது வெந்திட்டு இருக்கு. ரவையை கொட்டி வறுத்து வேக வைக்கிறோம். வேக வைக்க கூடாது, ரவையை கொட்டி வறுத்து கொஞ்சம் அப்படி நெய் இடுவேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே போடுங்க, அப்படியே ரொம்ப பிடிக்கும். அப்படியா? என்னங்க வச்சிட்டீங்க, போடுங்க பரவாயில்ல. ஃபர்ஸ்ட் ரவையை வறுத்து அப்புறமா மேல போடுவோம், இல்லாட்டி அந்த பருவடாது இல்ல. ஓகே, அத கொடு, கரண்டியை கொடு. ஒண்ணுன்னா உனக்கு கொஞ்சம் சமையல் சொல்லி தரணும். எனக்கு சமையல் சொல்லி, நான் ஒரு பெரிய குக்கரு. குக்கர்னா சமைப்பேன் நல்லா. சரிடா, அப்ப நான் ஒரு பெரிய குக்கி. நீ குக்கர்னா நான் குக்கி தானே? கரெக்ட் தான். சரி, அப்புறம் கண்டினியூ பண்ணுங்க கதை. அப்புறம் அப்படியே சென்னை வந்துட்டேன். சென்னை ஸ்டேக்ல என்ன பண்ணீங்க? வந்து ஃபர்ஸ்ட் ஹாஸ்டல்ல இருந்தேன், வடபழனில. நான் ஒரு ஆள் தான் ஃபர்ஸ்ட் வந்தேன். அந்த கேப்ல என் பையனுக்கும் இங்க காலேஜ்ல இடம் கிடைச்சது, அவனும் அங்க படிச்சான். அப்புறம் அப்படியே ஒரு சின்னதா ஒரு வீடு எடுத்தோம், அப்புறம் கொஞ்சம் பெரிய வீடு எடுத்தோம். அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து 12 வருஷம் ஆயிடுச்சு சென்னை வந்து. அப்படி போட்டாச்சு. கம்பம் மீனா இப்ப சென்னையில இருக்காங்க. இப்ப சென்னை மீனா, கம்பம் மீனா தான். கம்பம் மீனா சென்னையில இருக்காங்க. அப்படி வச்சுக்கலாம். சரி, நெய் ஊத்துட்டுங்களா? பாருங்க, நல்லாவே. நீதான் நல்லா சாப்பிடுங்க. அப்படியா? ஊத்திரவா? கொஞ்சம் நேரம் பாருங்க. ஓகே, வெரி குட். சரி தாங்க, எனக்காக கொஞ்சம் ஊத்திக்கிறேன். போதும். ஆக்சுவலி நான் வந்து பாரதி ராஜா சார் தானே என்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணாரு. ஆமா, அவர் மூலம் இன்ட்ரோடியூஸ் பண்ணாருன்னா அவருக்கு என்னை மறந்துருப்பாரு. 10ஓட 11 ஏதோ ஊர்ல ஒரு ஆளு ஒரு கேரக்டருக்கு போட்டோம் அப்படின்னு மறந்துட்டாங்க. ஆனா நான் இங்க வந்து ஒரு 2 இயர்ஸ்க்கு அப்புறமா ரெட்டைச்சுளின்னு ஒரு படம் பண்ணேன். ரெட்டைச்சுளி? ஆமா. ஆஃப் பண்ணிரு. போதுங்களா? போதும். அச்சோ, இருங்க, இப்படி ஆஃப் பண்ணணும். ஆஃப் பண்ணியாச்சு. சூப்பர். சரியா? ரெட்டைச்சுளின்னு ஒரு படம் பண்ணோம். அதுல படம் பண்ணிட்டு தான் இருக்கீங்க? ஆமா. ரவையை கிண்டிக்கிட்டே இருக்கனால அதையும் கிண்டிக்கிட்டே இருக்கேன். ஓகே. அந்த படத்துக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு போறேன். நான் திருநெல்வேலியில தான் ஷூட்டு. அங்க போயிட்டு டைரக்டர் தாமிரா சார் பண்ணாங்க, சங்கர் சாரோட ப்ரொடக்ஷன்ல. ஞாபகம் இருக்கா? பாரதி ராஜா சாரும் பாலச்சந்தர் சாரும் பண்ணாங்க. அதுல அந்த படத்துல வந்து எனக்கு ஒரு கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. போயிட்டு அங்க போய் இறங்கி லொகேஷன் போய் நின்னா பாரதி ராஜா சார் வர்றாங்க. அதுல வந்து நான் அவருக்கு மருமகள். எப்படி இருக்கும்? அவருக்கு தெரியாது நான் தான் நடிக்கிறேன் அப்படிங்கிறது. வந்து பார்த்தாங்க, சார் வணக்கம் சார் அப்படின்னு. இவ்வளவு நான் எங்கேயும் பார்த்துருக்கேனையா அப்படின்னாரு. சார் நான் தான் சார் தெக்கத்தி பொண்ணுல கனகா ரோல் பண்ணேன். ஆமா அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இடையில நம்மள நிறைய படங்கள்ல கொஞ்சம் நம்மள சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறவங்க அப்படியே பார்க்கும்போது கொஞ்சம் கொஞ்சமா அது ஐடென்டிஃபை ஆகும்ல. கண்டிப்பா. அப்ப பார்த்திருக்கேன். சரி பரவாயில்ல. அப்பதான் சொன்னாங்க, சரி பரவாயில்ல, நான் வந்து கம்பத்துல சும்மா தெக்கத்தி பொண்ணுல ஒரு சீரியலுக்காக ஒரு ஆள் வேணும்னு சொல்லிட்டு அந்த ரோலுக்கு போட்டேன். நீ அதை பிடிச்சு இந்த அளவுக்கு வந்து எனக்கே மருமகளா வந்து நிக்கிறா பாரியா அப்படின்னு சொன்னாரு. அது எனக்கு ஒரு பெரிய, ரொம்ப ரொம்ப பெரிய பெரிய விஷயம். பாக்கியம். ஆமா, அவங்களே வந்து ஒரு சில ஆக்சிடென்டலா ஒரு விஷயம் நடக்குது, திரும்ப அவங்களே நம்ம லைஃப்ல பாக்கும்போது அவங்களோட ஒரு முக்கிய கதாபாத்திரத்துல நம்ம நடிக்கிறோம். இல்ல அவங்களே பாக்குறோம் அப்படிங்கறத இயக்குனர் இமயம். ஆமா. சரி, நீ உங்க அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுவியா சமைக்கும் போது? பாத்தீங்கல்ல, இதுலயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேணாம். உங்க அம்மாக்கு நீ சமைச்சு கொடுப்பியா? நான் சொன்னேன் நான் ஒரு பெரிய குக்கர்னு. ஏன் கேக்குறீங்க? ஒரு கேள்வி கேட்டு நீ பிடிச்சுக்க.
என்ன இருந்தாலும் பொம்பளைங்க தான் ஆம்பளைங்க அவங்க சமையல்ல. சரியா? பத்தியா நாங்க பாரு எவ்வளவு ஸ்பீடா நான் அப்படி எடுத்து போட்டேன். கரெக்ட். நீ எப்படி பண்ற மெதுவா பண்ண. சென்சிட்டிவா ஹேண்டில் பண்ணுவாங்க. போதும். வை. வேணுமா? அடுத்து வேலை இருக்கு. ஓகே. நெய். அப்படி கேளுங்க. நெய்ய கொண்டு வா. தாங்க. போதும். ஊத்திறேன் எடுத்து நம்ம. சரி போதும். அதுக்கு முன்னாடி அந்த தண்ணி எடு. நெய்ல ஊத்தவா? இல்ல இதுல ஊத்து. பருப்புல ஊத்து. சரி. பேசிக்கா சமைக்க தெரியும். டெஸ்ட் பண்ண உங்களை. ஒரு பக்கம் உல வச்சிருக்கோம் இல்லையா? உல வைக்கல, பருப்பு வெந்துட்டு இருக்கு. இப்ப நம்ம ரவையை வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்ப இதுல வந்து அந்த தேங்காய் பூ கூட இருங்க, கொஞ்சம் நெய் போட்டுப்போம். நெய் போட்டுருக்கு. போதுமா? போதும். இன்னும் கொஞ்சம் போடுவோமே. சாப்பிட போறது நீதானே? எஸ். சரி, தேங்காய் பூ கொட்டு. அப்படி கொட்டவா? அப்படி பூ மாதிரி கொட்ட பாருங்க. தேங்காய் கொட்டு. ஓகே. ஓகே. ஆஹா, மணக்குது. அந்த நெய்யோட ஸ்மெல் தான். இங்க பாரு, இதுல நெய், தேங்காய், முந்திரி பருப்பு, எவ்வளவு எனர்ஜெட்டிக்கான பொருள் எல்லாம் நம்ம சேர்க்கிறோம் பாத்தியா? ஒரு ஸ்வீட் சாப்பிட்டா அன்னைக்கு ஃபுல்லா எனர்ஜி இருந்துட்டு இருக்கும். அந்த அளவுக்கு. ஆனா இது சாப்பிடறதுக்குள்ள எனர்ஜில லாஸ் ஆயிரும் போல. கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சரி பேசிட்டே இருக்காத, ஒரு பவுல் எடு. பவுல் போதுங்களா இது? போதும். இத கொட்டிடுவோம். ஐயோ, சின்ன பவுலா இருக்கே. சரி இந்தாங்க, இதுல போடுங்க. எடுத்துறவா? இல்ல நான் சுற்ற போது. சுடாது. கீழே வை. சூப்பர்ல. ஆமா. வேற என்ன சொல்லு? வேற என்ன கேட்கணும்? ஏதோ ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த முந்திரி ஒண்ணு, அந்த வெள்ளை ஒண்ணு. ஆமா, அத நீ தின்னு தீத்துருவ போல இருக்கே. உனக்கு ஸ்வீட் வேண்டாமா? அப்ப வேணும்னா கொஞ்சம் பசி, அத அப்படி சாப்பிட்டு. சரி, ஓகே. உங்களுக்கு பிடிச்ச நடிகை யாரு? நான் தான் நடிகை. நான் நடிகை தானே? அதான் நடிகை தாங்க. நடிகர் யாரு? அஜித் சார். சீக்கிரம் ஊத்துட்டுங்களா? போதும். இப்ப முந்திரி பருப்பு கொடு. உங்களுக்கு எந்த நடிகர் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எல்லா நடிகரையும் பிடிக்கும். ஆனா அஜித் சார் ரொம்ப பிடிக்கும். அதை விட தனுஷ் ரொம்ப பிடிக்கும். அப்படி போயிடும். ஏன் பிடிக்கும் கேளு. சரி, ஏன் பிடிக்கும் சொல்லுங்க. தனுஷ் வந்து என் பிள்ளை மாதிரி. அப்ப அஜித் சார் சொல்லுங்க. இப்படி எல்லாம் நீ கேள்வி கேட்டேன். இதுக்கு முதல்ல சொல்ல முடியா? அதாவது அஜித் சார ஒரு ரசிகையா பிடிக்கும். விஜய் சாரையும் ஒரு ரசிகையா பிடிக்கும். ஆனா தனுஷ வந்து ஒரு அம்மாவா பிடிக்கும். சரி, இப்ப விஜய் சார், அஜித் சார் ரெண்டு பேர் கூட நடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒரே டைம்ல கிடைக்குது. நீங்க யார் படத்தை சூஸ் பண்ணுவீங்க? அஜித் சார் தான். அப்போ அடுத்ததா விஜய் சார் படத்துல உங்களை கமிட் பண்ணலாம் நினைச்சிருப்பாங்க. என்ன ஆகுறது? பரவாயில்ல. அதாவது நீ என்ன கேக்குற, ரெண்டு பேர்ல யார் படத்துல நடிப்பேன்னு கேக்குற. அதுக்கு நான் பதில் சொல்றேன். அடுத்து என்ன பண்ண போறோம்? இப்ப என்ன பண்ணோம்னா, இந்த முந்திரி பருப்பு வறுக்கிறதுக்குள்ள வெள்ளத்தை காய்ச்சிடுவோம். ஆமா, ரொம்ப நேரமா நம்ம வறுத்துக்கிட்டே தான் இருக்கோம். நீங்க என்னன்னு பாத்துருவோம். இத பத்த வச்சு விடு ஃபர்ஸ்ட். அச்சச்சோ, கும்ஃபு கராத்தெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் போல. அத பத்தி ஊத்தியா? போதுமா? அடுத்து வெள்ளத்தை கொடு. இந்தாங்க நீங்க. இப்போ வெல்லம் அந்த கரண்டி. எந்த கரண்டி? போடுங்க. தேவையான அளவு எடுத்துக்கணுமா? ஆமா, தேவையான அளவு வெல்லம் எடுத்துக்கணும். ஓகே. காய்ச்சுங்க. பாகா காய்ச்ச போறீங்க இப்ப, அப்படிதானே? வெல்ல பாகு காய்ச்சி எடுத்துக்கணும். ஓகே. பைதாங்க வச்சு போடுங்க. சரி, சோ நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, எனக்காக இங்க ஒரு சீனை ஆக்ட் பண்ணி காட்ட போறீங்க. அப்படியா? ஆமா, நான் தான் டைரக்ட் பண்ண போறத. நான் எப்படி பாக்யராஜ் சார் மாதிரி டைரக்ட் பண்ணலாம், பாரதி ராஜா மாதிரி டைரக்ட் பண்ணலாம். பட் எனிவேஸ் நானாவே டைரக்ட் பண்றப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, ஆப்போசிட்ல அஜித் சார் இருக்காரு. இல்ல இருக்காருன்னு வச்சுக்கோங்க, அவர் கேமராமேன். அப்படி பாக்காதீங்க. ஆப்போசிட்ல அஜித் சார் இருக்காரு நினைச்சுக்கங்க. அவருக்கு நீங்க கேமராமேன் தான் அஜித். நிஜமாவே அவர் பேர் அஜித் தான். அப்படியா? ஆமா, ஆப்போசிட்ல அஜித் சார் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. சரி, அவர்கிட்ட நீங்க ப்ரப்போஸ் பண்ண போறீங்க. அந்த சீன் ப்ரப்போஸ் பண்ற மாதிரி ஒரு சீன் எடுக்கறீங்க. ஏய், அஜித் சார்ட்ட வேற ஏதாவது சொல்லியா? அவர்ட்ட போய் ப்ரப்போஸ். சரி, வேற என்ன சொல்றோம்? வேற ஏதாவது சொல்லு. சார், நீங்க கலரா இருக்கீங்க, நானே சொல்லலாமா? சீன் அப்படிதாங்க இருக்கும். நடிக்கிறீங்க, ஆப்போசிட்ல அவர் நிக்கிறாரு. அவர்கிட்ட போய் நீங்க ப்ரப்போஸ் பண்ண போறீங்க. ஆனா அவர் நடிச்ச படங்கள்லாம் பார்த்து நீங்க இன்ஸ்பயர் ஆகி நீங்க அவர்கிட்ட ப்ரப்போஸ் பண்ண போறீங்க. அதெல்லாம் சொல்லணும், படம் பேர்லாம் சொல்லணும். சொல்லி இதுல உங்களுக்கு நடிகை எனக்கு பிடிச்சிருந்துச்சு, வீரம் படத்துல உங்க வீரத்தை எனக்கு பிடிச்சது, விவேகம் படத்துல உங்க விவேகத்தை எனக்கு பிடிச்சது, எல்லாத்தையும் நீ சொல்லலாம். நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இந்த ரெண்டு மைனஸ் பண்ணிட்டு வேற ஏதாவது சொல்லுங்க பாப்போம். ரெடியா? ஆக்ஷன் போடவா? ஆக்ஷன். அஜித் சார், நீங்க
காதல் கோட்டையில பார்க்காம லவ் பண்ணீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வீரம் படத்துல உங்களோட அந்த கம்பீரம், அந்த நடை, அப்பா சான்ஸே இல்லை. மற்ற படங்கள்லாம் தம்பி சொல்லிட்டா அப்படி. அதனால இதெல்லாம் பார்த்து நான் ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகி ஐ லவ் யூ சார். என்ன ரொம்ப கம்ப்ரஸ் பண்ணிட்டீங்க. அது என்ன மீதி படத்துல தம்பி சொல்லிட்டாரு, அப்போ நீங்க ப்ரப்போஸ் பண்ணும்போது கூட நானும் டிராவல் பண்ணோம். நான் ப்ரப்போஸ் நல்லா பண்ணுவியா? நல்லா பண்ணி சூப்பர் சூப்பர். என்னை பார்த்து அஜித் சார் லவ் பண்ணுவாரா? பண்ண மாட்டார். சரி பண்ணுவாரு, பண்ண மாட்டாருன்னு யாரு சொல்லுவா அப்படின்னு சொல்லுவாங்க. பண்ணாம இப்படி அவ்வளவு அழகா இருக்கீங்கல்ல, இம்ப்ரெஸ் ஆயிருப்பாரு நேரம். தெரிஞ்ச மெசேஜ் இருக்குன்னு நினைக்கிறேன், வாட்ஸ்அப் செக் பண்ணி பாருங்க. இப்ப சரி, என் லவ்ல இருந்து நீ ஒரு விஷயத்தை நீ கண்டுபிடிச்சிருக்கணும். கண்டுபிடிச்சியா இல்லையா? நான் லவ் ப்ரப்போஸ் பண்ணல. அது லவ்ல கண்டுபிடிக்கவே எனக்கு 1/2 மணி நேரம் ஆச்சு. இதுல லவ்ல என்ன கண்டுபிடிக்கிறதுக்கு? சரி, நான் வெக்கப்பட்டேன்ல, ஆமா, அதுல ஏதாவது கண்டுபிடிச்சியா? முகத்தை மறைச்சுக்கிட்டீங்க கொஞ்ச நேரத்துக்கு, என்ன தெரியும்? ஒண்ணும் தெரியாது. அதுல யாராவது ஒருத்தவங்களோட ட்ரேட் மார்க் தெரியல உனக்கு? இல்ல, ஆப்போசிட்ல ரொம்ப நேரம் கேமராமேன் மட்டும் தான் தெரியல எனக்கு, வேற எதுவும் தெரியலையே. தீயரியுது, நல்ல பால் கொதிக்குது. பாகு கொதிக்குது. பாகுதான், பாகு நாங்க பாலுன்னு தான் சரி, சொல்லுவோம். இப்ப என்னதான் நீங்க ட்ரை பண்ணீங்க அதுக்கு முன்னாடி? நீ இப்படியே சொல்லிட்டு இருந்தேன்னா தூக்கி ஊத்திடுவேன், அதுக்குதான் சொன்னேன் கொதிக்குதுன்னு. சரி, அதை விடுங்க. நீ அந்த ட்ரேட் மார்க் நீ கண்டுபிடிச்சியா கண்டுபிடிக்கலையா? பாரதி ராஜா சார் அவரோட இத சொல்றதுக்கு பாரதி ராஜா சாரோட கண்டுபிடிப்புங்கறது எவ்வளவு அழகா அப்படி சொன்னேன். அதான் பார்த்தோன்னே சொல்லிருக்க வேணாமா? நீங்க நடிக்கிறீங்கன்னு தெரிஞ்சது இந்த பக்கம் திரும்பிட்டேனா? பாக்கலையா நீ? எப்ப அப்படி கண்ணெல்லாம் கூசிச்சு எனக்கு அந்த பிரதிபலிப்புல. நீ பாத்து இருந்தேன்னு வச்சுக்க, பாரதி ராஜா சாரே உன் கண்ணு முன்னாடி தெரிஞ்சு. அவர் மாதிரிதான் அவர் வாய்ஸ் மட்டும் அந்த ரியாக்ஷன் மட்டும் ஒன் மார்க் போலாம். என்னது அந்த ஃபீல், அந்த எமோஷன் அப்படிதானே சொல்லுவாரு. அதனாலதான் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நான் பாரதியில சரவாயிட்டேன்ல, அதனால. ஆமா ஆமா, எனக்கு அப்படியே எங்க குரு வந்து என் பக்கத்துல இருந்து நின்று என்னை வேலை வாங்கின மாதிரியே இருந்துச்சு. பாத்தீங்கல்ல, அவர் தான் அடுத்தது இப்படியே காய்ச்சிட்டு விஜயகாந்த் வருவாருல்ல, தப்பு செஞ்சிடணும். இப்ப பருப்பு ரெடி, இது ரெடி, எல்லாமே ரெடி. இப்ப வந்து நம்ம வந்து உக்கரி பண்ண போறோம், சரியா? அப்ப இன்னும் உக்கரி பண்ண ஸ்டார்ட் பண்ணலையா? நம்ம இப்பதான் ஸ்டார்ட், எல்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்ப எல்லாம் ரெடி பண்ண போறோம். சரி சரி, இந்த முந்திரி பருப்பை எடுக்க ஒரு பவுல் எடு. இப்ப என்ன பண்ணணும், முந்திரி பருப்பை எடுத்து தனியா வச்சிடணும். தனியா என் பக்கம் வச்சிடணும். தனியா உன் பக்கம் வச்சேன்னா பூராச்சும் தின்னு காலி பண்ணிடுவேன். அதனால இதுல எடுத்து வச்சுட்டு இப்ப என்ன பண்றோம், மறுபடியும் அந்த பேனை நான் பாத்துக்கிறேன். இப்ப அந்த ஸ்டவ் ஆன் பண்ணு. எது? அது பெரிய ஸ்டவ். பாத்தீங்களா? வைங்க. ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, அடுத்தது இப்ப அந்த ரவை எடு. என்ன பண்ண போறீங்க? அதுல வறுக்க போறீங்களா? அதுல வறுக்கல, அவ்வளவுதான். ஓ, முடிஞ்சதா? ஆமா, இப்ப பருப்பு. ஓஹோ, என்ன பொங்கல் ஆயிடுச்சு? பொங்கல் இல்லையா, உக்கரை. கரண்டி கொடு, ஸ்பூன் கொடு, இந்த கரண்டியை கொடு. இந்தாங்க, வறுக்கிறது பரவாயில்ல கொடு, வறுக்கிறதுக்கு இல்லை, இதை மசிச்சு விட. நல்லா மசிச்சுட்டு. நல்லா வெந்திருக்கா? ஆமாமா, சூப்பரா வந்திருக்கு. சரி தங்க, இந்த இதை ஆஃப் பண்ணிரு. அந்த பால் அப்படியே அந்த பக்கம் எடுத்துரு. அந்த ரவை எடு. இப்ப என்ன பண்ணணும், ஒண்ணு இதுல நம்ம ஆட் பண்றோம். இதான் வறுத்து வச்சிருக்கேன். சரி சரி. ஓகே. வாய் மட்டும் வக்கனையா பேசுற. சாப்பிடுறது வக்கனையா சாப்பிடுவேன். அப்படியா? ஆமா, போடுங்க நல்லா. அப்படிதான், அவ்வளவுதான். இப்ப ரவை எல்லாம் போட்டுட்டு முந்திரி போடுமா? தேங்காய் பூ கொடு. போட்டுறவா? அது அப்படியே அழகா போடு. ஆஹா, சூப்பர். பாக்கும்போதே அப்படியே சாப்பிடும் போல இருக்கா? இதுக்கு பேரு சக்கரை உப்புமா. அதான் அவங்க டிரைவ் பண்ணி உக்கரின்னு மாத்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒருவேளை உக்கரினா தெலுங்குல தானே இது? உக்கரை. உக்காரை. உக்காரைனா என்ன அர்த்தம்? தெலுங்குங்களா மலையாளங்களா? செட்டிநாடுல சொல்லிருக்காங்க. என்ன சொன்னாங்க? ஒரு மொழியா? கேள்வி விடாத மொழியா இருக்கு. நம்ம காரைக்குடி சைடுல எல்லாம் இதுவே பெரிய வேலையா இருக்கும் போலயே. ஆமா, நீங்க இந்த கையில எல்லாம் வச்சு பண்ணவே மாட்டீங்களா? கையில பண்ணேன்னா எனக்கு கை வெந்து போயிடாதா? கரெக்ட் கேட்டேன். சரி, வேற ஏதாவது கேட்க விரும்புறியா? ஆமா, நிறைய கேட்க விரும்புறேன். சொல்லு. அடுத்ததா எப்போ படத்துல ஹீரோயினா நடிக்க போறீங்க? இது ரொம்ப டூ மச். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா? சொல்லுங்க. ஹீரோயின்னா தமிழ்ல என்னது? கதாநாயகி.
கதாநாயகின்னா என்ன தெரியுமா? கதைக்கு நாயகி. கதையின் நாயகி. ஓகே. கதைக்கு நாயகி, கதையின் நாயகி. ஓகேவா? நம்ம இந்த ஹீரோயின்னா அப்படியே 16 வயசுல 20 வயசுல வந்து அப்படியே கியூட்டா ஆடணும் பாடணும், அவங்க தான் ஹீரோயின், அவங்க தான் கதாநாயகி, அப்படிலாம் இல்லை. கதையோட ஒன்றி இருந்து அந்த கதை பாத்திரமாவே நடந்து நடிச்சாங்கன்னா அவங்கதான் கதாநாயகி. சரி. நீ முத்துக்கு முத்தாக படம் பாத்தியா? ஆமா பார்த்தேன். ஆனா அதுல உங்களை பார்க்கலையே. அதுல நீ என்னைய பாத்திருக்க மாட்ட. ஏன்? அந்த படத்தோட கதாநாயகன் யாரு சொல்லு, கரெக்டா சொல்லணும். இருங்க, அந்த படம் பார்த்துட்டு வந்திருப்பேன் வரும்போது. ரொம்ப நாள் ஆச்சு படம் முத்துக்கு முத்தாக. தெரியும். அண்ணன் தம்பி பிறந்து வந்த பாட்டு வருமே. இது ஆதி காலத்து படம்டா. நீ அந்த காலத்தால இருப்ப போல, நான் பரவாயில்ல. ஓ சரி சரி. இல்ல முத்துக்கு முத்தாக அப்படி ஒரு பாட்டு. அந்த படம், அந்த பாட்டோட டைட்டில்ல ஒரு படம் வந்துச்சு. ஓஹோ. அந்த படத்துல இளவரசி சார், சரண்யா மேடம், நட்டு சார், ஹரிஷ்ங்கிற பையன் உன்னை மாதிரி இருப்ப, அப்படி அவங்க எல்லாம் நடிச்சிருக்காங்க. அந்த படத்தோட கதாநாயகன் யாருன்னு கேட்டா இளவரசி சாரும் சரண்யா மேடம் தான். ஓகே. ஏன்னா ஒரு அப்பா அம்மாவை வச்சுதான் அந்த கதையை அதுல அவங்க அப்படியே வாழ்ந்திருப்பாங்க. சோ கதாநாயகினா அதுக்கு ஏஜ் இதெல்லாம் இல்ல. நீ என்னை கிண்டல் பண்ணி கேட்கறேன்னு நினைச்சு உனக்கு இவ்வளவு விளக்கம் சொல்றேன். நான் கிண்டல் பண்ணியே கேட்கல, ஆக்சுவலா நான் நிஜமா தான் கேட்டேன். இப்ப பார்க்க இல்ல யங்காவே இருக்கீங்களே, இதுக்கு என்ன காரணமா இருக்கும்? உங்களுக்கு மட்டும் வயசான மாதிரியே தெரியல. அப்படியா? நீங்க வந்து யங்காவே இருக்கீங்களே, என்ன ரீசன் அதுக்கு? சொன்னா நானும் அந்த மாதிரி யங் ஆகிறதுக்கு ஏதாவது பண்ணுவேன்ல. நீ யங் தானே, யங் பாய் நீ. ஆமா சொல்லுங்க, என்ன பண்றீங்க? ஏதாவது ரொட்டீனா ஃபாலோ பண்றீங்களா? ஸ்கின் கேர் அந்த மாதிரி ஏதாவது? டெய்லி உக்கரைய செஞ்சு சாப்பிடுறேன். இவ்வளவு நெய் டெய்லி செஞ்சு சாப்பிட்டா என்ன மனுஷன்? சரி பேச்ச குறைச்சிட்டு அந்த பாகு எடு. பேச்ச குறைச்சா சம்பளத்தை குறைச்சிடுவாங்க. அந்த பாகு எடு. அந்த சல்லடை எடு. வெள்ளை பாகு இருக்குல்ல, ஆமா, வெள்ளம் காய்ச்சி வச்ச ஞாபகம் இருக்கா? இருக்கு. அத வந்து ஏன் இத சல்லடை போட்டு வடிகட்டுறோம்? அந்த சல்லடையே ஓட்ட சல்லடையா இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையா சலிச்ச மாதிரி தெரியலையே. இல்ல நல்ல சல்லடை தான் உள்ள ஃபுல்லா. ஏன்னா உள்ள மணல் அந்த மாதிரி இருக்கும் வெள்ளத்துல. அப்ப மண் சோறு சாப்பிடுறோம் நம்ம, அதனாலதான் வடிகட்டியாச்சு. ஓ சரி. ஏலக்காய் பொடி கேட்டேன். ஏலக்காய் முழு ஏலக்காவா தான் இருக்கு. சரி 2 தட்டு பிச்சு தரவா? பிச்சு கொடு, இதுல போட்டு விடு. அவ்வளவுதான். இன்னும் நிறைய போடு, அப்படியே போடு. அப்படியே போடுவா? ஒரு 4-5 பிச்சு போட்டு விடு. வாசனை இருக்கும் அப்பதான். இப்பவே நல்ல வாசனையா தான் இருக்கு. குடிங்க. அப்படியா? டெய்லி உக்கரி செஞ்சு சாப்பிடுறீங்களா? ஆமா, அதனாலதான் நான் வந்து உக்கர மாதிரி ஸ்வீட்டா இருக்கேன். ஆனா உங்க பையன் வீட்லயே சாப்பிட மாட்டார்ல? சரி வேற தர, இன்னும் நிறைய இருக்கு. தூக்கி போடாத தம்பி, இதெல்லாம் நீ என்ன பாலா விளையாடிட்டு இருக்க? இல்ல நான் ஆக்சுவலா ஒரு செஃப், நல்லா கண்ணை மூடி அப்படி தூக்கி போடுவேன். சரி நீங்க இருக்கீங்களே அப்படின்றனால போகலையா? அந்த வாசனை வருதா? எங்க போக்க விட்டீங்க? இப்ப நான் பிச்சு போட்டுட்டு இருந்தேன் இவ்வளவு நேரம். இப்ப பாருங்க, ஸ்மெல் ரொம்ப நல்லா இருக்கு. பிச்சு போடுறதுக்கு மோப்ப போடுறதுக்கு என்னையா சம்பந்தம்? உன் மூக்கு என்ன எங்க இருக்கு? டம் கட்டில பிச்சு போட அப்படின்னா அவன் எப்படி சுவாசிக்க முடியும்? சரி அந்த முந்திரி பருப்பு எடு. இப்ப கேளுங்க, இதை போட்டுறவா? போடு. முடிஞ்சா இன்னும் அது வெந்து நல்லா அந்த ஒண்ணும் இல்லைங்க. இந்த செட்டிநாடுல கேசரி இருக்குல்ல, அததான் உக்கரை அப்படின்னு இருக்காங்க. கேசரி தான் இவ்வளவு நேரம் கிண்டிக்கிட்டு இருந்திருக்காங்க. சரி கேசரில உனக்கு பாசி பருப்பு போடுவாங்களா? அதை மட்டும் தனியா போட்டாங்க. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதுல ஒரு மாதிரியாவும் இருக்கு. நீ சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு. அழகா இருக்கா? இது கூட நம்ம இன்னும் கொஞ்சோண்டு கலர் பொடி ஏதாவது, ஆக்சுவலி அது சேர்க்கக்கூடாது, உடம்புக்கு நல்லது இல்ல. கலர்ஃபுல்லா இருக்கணும்னா அந்த கேசரி பவுடர் இருக்குல்ல, அதுல ஒரு பிஞ்ச் அப்படியே எடுத்து போட்டோம்னா இதோட கலர் அப்படியே மாறி. இப்பவே நல்லா இருக்கே கலரு. நல்ல கலர், நல்லா சவச்சவன் உங்களை மாதிரியே இருக்கு கலரா. நிறைய நெய் போட்டாங்கல்ல, அதனாலதான். என்ன ஐயாச்சாமி இன்னைக்கு இந்த விட்டு போதுமா அப்படி இருக்கா? ஆமா, உக்கரி முடிஞ்சது ஒரு வழியா? ஆமா ஸ்ரீ, ஒரு வழியா சூப்பரா கிண்டி இருக்கேன். ஓகே, நீங்க நான் சாப்பிட்டுட்டு சொல்லுவேன் சூப்பரா இருக்கா இல்லையான்னு. முதல்ல தாங்க. ஒரு விஷயம் வந்து எதுவுமே நம்ம கண்ணு பார்க்கும் போதே அது தெரியணும். ஓகே, தெரியுது, எனக்கு தெரியுது. ஏதோ ஒரு செஞ்சிருக்கீங்க உக்கரை அப்படின்ற பேர்ல. பட் இது வரைக்கும் இப்படி ஒரு பேரை நான் கேள்விப்பட்டதே இல்ல. அப்படியா? ஆமா, போடுங்க, சாப்பிட்டு பாத்துரும் எப்படி இருக்குன்னு. அப்படியே முந்திரி பாரு. சரி, இது எவ்வளவு நாள் தாங்கும்? வீட்டுல வச்சுக்கலாமா நம்ம பாட்டுக்கு? வச்சுக்கலாம். கீழே எல்லாம் போட்டு தீபாவளி அன்னைக்கு செஞ்சு கொடுத்தேன்னா வீட்டுல வைக்கவே தேவை, அன்னைக்கே காலி ஆயிடும். குழந்தைங்களுக்கு எல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த முந்திரி எடை என்ன பண்ண போறீங்க? அதான் போட்டாச்சே. எங்க நீ இதை அளவுபடுத்தி பாப்போம். கார்னிஷ் பண்ணவா? என்னங்க நீங்க பாருங்க. நம்மலாம் எல்கேஜி படிக்கும் போதே கார்னிஷ் பண்ணிருக்கேன். எங்கிட்ட போய் கார்னிஷ் பண்ண பாருங்க. பாருங்க, இது என்ன கண்ணா? ஆமா, அப்ப பாருங்க.
ஏய் எப்படி என்ன வாய் வரணும்ல, 3 வச்சா வாய் ஆயிடும். வாய் கோணல. ஓ இங்க ஒண்ணு இருக்கு, இது இந்த மூக்க வச்சிடலாம். எப்படி மூக்க வெள்ளையா வை. சரி இந்தாங்க, இதுக்கு மேல ஒரு மூக்கு. இப்ப என்ன ரொம்ப அவசரப்படாத. இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கோம், நம்ம மட்டும் இதை அனுபவிச்சா பத்தாது, அவங்களும் செஞ்சு வீட்டுல ட்ரை பண்ணி பார்க்கட்டும். அதை நான் எப்படி செஞ்சேன்னு அவங்களுக்கு சொல்லிக்கிறேன், அப்புறமா நீ சாப்பிடு. சொல்லுங்க எப்படி செஞ்சேன்னு எல்லாரும் பார்த்திருப்பாங்க. இருந்தா கூட நம்ம வாய் வார்த்தையா சொன்னோம்னா ஒரு அதுல ஒரு அவங்களுக்கு கேட்ச் பண்றது கேட்ச் பண்ணி அப்படியே சமைச்சிருவாங்க. போடுங்க, தூக்கி போடுங்க, கமான். இந்த செட்டிநாடு உக்கரை பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து பாசிப்பருப்பு 1 கப் எடுத்து வறுத்துட்டு தண்ணியில வேக வச்சு எடுத்து வச்சு குக்கர்ல போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. அதுனா குக்கர்ல வச்சா நல்லா மசிஞ்சு கொஞ்சம் நல்லா குழஞ்சி வந்துடும், அதுக்காக தான் குக்கர்ல போட்டு எடுத்து வைக்க சொல்றோம். 2வது ரவை 1 கப்பு. ரவை 1 கப்பு கூட தேவையில்லை, ஒரு 1/2 கப்பு எடுத்து ரவையை நல்லா நெய்யில வறுத்து எடுத்து வச்சுக்கணும். முந்திரி பருப்பையும் நெய்யில வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இந்த கேப்ல என்ன பண்ணணும்னா, வெல்லம் பாகு எடுத்து வச்சுக்கணும். வெள்ளத்தை கொஞ்சம் தண்ணி ஊற்றி காய்ச்சி அதை வடிகட்டி பாகு எடுத்து வச்சுக்கணும். தேங்காய் துருவல் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கிட்டு, நம்ம அந்த ரவை கிண்டுறோம் இல்லையா, அது கூடவும் இந்த தேங்காய் துருவலையும் சேர்த்து வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இதுக்கப்புறம் அந்த பாசிப்பருப்பு வெந்ததை ஒன்றா கடாயில் போட்டு, நம்ம எல்லாம் வச்சுருக்கோம்ல, முந்திரி பருப்பு, தேங்காய், ரவை, நெய் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு அப்படியே கிண்டிக்கிட்டே இருந்தோன்னா செட்டிநாடு உக்கரை ரெடி. ஒரு வழியா கம்ப்ளீட் ஆயிடுச்சு. டேஸ்ட் பண்ணிட்டுங்களா? தாராளமா. ஏதோ விட்டீங்களே. ஓகே, சூடா இருக்கு. உக்கரி சூப்பரா இருக்கு. நிஜமா மனசு தொட்டு சொல்லு, நல்லா இருக்கா இல்லையா? ஷோ முடியலடா டே. மனசு தொட்டு சொல்றேன், உக்கரி நல்லா இருக்கு. சரி ஓகேவா? ஓகே. எனிவேஸ், நிஜமாவே உக்கரி வந்து எல்லாருமே செஞ்சு சாப்பிடலாம். எனக்கு கேசரி கொஞ்சம் கேசரிக்கும் உப்புமாக்கும் கலந்த ஒண்ணா பிறந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இத ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிடுறேனா, அதனால அப்படி இருக்கு. அதனால உனக்கு அப்படி இருந்திருக்கலாம். அதனாலதான் நான் சொன்னேன், உங்களுக்கு சொல்லும்போது ரவையை கம்மி பண்ணிக்கோங்க. ரவையை கம்மி பண்ணிட்டோம்னா அந்த பாசிப்பருப்போட ஃப்ளேவர் வந்து நிறைய இருந்துச்சுன்னா இன்னும் டேஸ்ட் நல்லா இருக்கும். சரி, அடுத்ததான் நமக்கு ஒரு சினிமாக்குள்ள வந்தாச்சு. நமக்கு ஒரு பெரிய உயரம்னு ஒண்ணு இருக்கும் இல்லையா? தன்னுடைய உயரம் அப்படின்றது எதை நினைப்பீங்க சினிமால? என்னுடைய உயரம்னு சொல்லி எதை நினைப்பேன்னா, இப்ப என்னைய கம்பம் மீனா வந்து சமைச்சு கொடுங்கன்னு எனக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க இல்லையா, இதுவே என்னோட உயரம் தானே. எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்குமா? தீபாவளி ஸ்பெஷலா வந்து கம்பம் மீனா சமைச்சு அவங்களோட சமையலை எல்லாருக்கும் சொல்லுவோம்னு நினைச்சு கூப்பிட்டுருக்காருல்ல சார், சுப்பையா சார். ஆமா, அதுவே என்னோட உயரம் தானே. சூப்பர் சூப்பர். இப்ப ஹைட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒவ்வொருத்தர் கூட நடிக்கணும் அப்படின்றது பெரிய ஆசையா இருக்கும். இந்த நடிகர்கள் கூட நடிச்சே ஆகணும் என் வாழ்க்கையில அப்படின்னா இந்த நடிகர்? தனுஷ். அதுவும் தனுஷ்க்கு அம்மாவா நான் நடிக்கணும். எனக்கு இது வந்து ரொம்ப வருஷம் ஆரம்பத்துல இருந்தே ரொம்ப ஆசை. நிறைய இதுலயும் சொல்லியிருக்கேன், வாய்ப்பு கிடைச்சா நல்லா இருக்கும். கண்டிப்பா அடுத்தடுத்த படங்கள் பண்ணதான் போறாங்க, அதுல நீங்க நடிக்க தான் போறீங்க. ஓகேங்களா? தேங்க்யூ. சூப்பர். ஃபர்தர் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் என்ன போயிட்டு இருக்கு? ஃபர்தரா இப்ப பாக்கியலட்சுமி சீரியல் மட்டும் தான் போயிட்டு இருக்கு. பாண்டியன் ஸ்டோர்ஸ் வந்து இப்பதான் ரீசெண்டா முடிஞ்சது. அதோட 2 இப்ப டெலிகாஸ்ட் ஆகி போயிட்டு இருக்கு. ஆனா பாண்டியன் ஸ்டோர் 2ல நான் இல்ல, ஏன்னா அதை நியூவா வச்சு எல்லாம் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதைக்கு பாக்கியலட்சுமி மட்டும் தான் போயிட்டு இருக்கு. ஓகே. படங்களுக்கான வாய்ப்புகள் கிடைச்சாலும் பண்ணணும்னு ஒரு திரும்ப படத்துல ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஒரு முடிவுல தேடிட்டு இருக்கேன். அதுக்காக சீரியல் கிடைச்சாலும் பண்ணுவேன். சரி, எது கிடைக்குதோ அதை பண்ணி. நான் கேட்டோன்னே எனக்காக ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுத்தீங்க இல்லையா, இந்த காரா சேவை எப்ப பண்ண போறோம்? இன்னைக்கு நீ வந்து உக்கரி ஸ்வீட் சாப்பிட்டுருக்க, காரா சாவை செஞ்சு உனக்கு பார்சல் அனுப்புறேன், சாப்பிட்டுக்க. உன்னோட அட்ரஸ் எல்லாத்தையும் கொடுத்துட்டு. அது ஓகே. முன்னாடி வேற ஏதோ சொன்னோமே, சீவல். இப்ப அது காரா சேவை ஆயிருச்சு. நீ தானடா காரா சேவை நான் ஒரு ப்ரோல கேட்டேன்னா நீங்களும் ஆமாண்டீங்க. சரி ஓகே. சீவல் எப்ப தரீங்க? இப்ப நம்ம தீபாவளிக்கு ஸ்வீட் பண்ணிருக்கோம், பொங்கலுக்கு சீவல் பண்றோம் காரம். ஓ, பொங்கலுக்கு? ஆமா, இந்த அடுத்த வருஷம் 2 மாசம். அப்படினா 2024 தானே? ஆமாமா, 24 ஜனவரி 14. இந்த 2.5 மாசம் தானே. நான் எப்பவுமே ஸ்வீட் சாப்பிட்டா காரம் சாப்பிடுற பழக்கம் எனக்கு இருக்கு. அப்ப இரு, பச்சை மிளகா இருந்துச்சு. வேணாம் வேணாம் வேணாம், மிளகாத்தூள் இருக்கு. அட வேணாங்க, காரம் நீ சாப்பிட்டே ஆகணும். கொஞ்சம் மிளகாத்தூள் சாப்பிடு. மிளகாத்தூள் ஏடு, உனக்கு காரம் வேணுமா வேணாமா? காரம் வேணும். அதுக்கு காரம் சாப்பிட்டா
இதுலயே போட்டு தர போறீங்களா? நல்லா இருக்குமா? இல்ல இல்ல அப்படியே தர ஊட்டி விடுறேன். வேணாம் வேணாம், அதெல்லாம் வேணாங்க. காரம் சாப்பிட்டேன். வேணாம் வேணாம். நான் வந்து நீங்க உக்கரியில ஒருவேளை மிளகாய் தூள் போட்டு தர போறீங்களா? அது ஒரு டிஃபரெண்டான சரி டேஸ்ட். ஓகே. எனிவே தம்பி ரொம்ப சந்தோஷம். போதும் நிறுத்திக்க. உண்மை நடிச்சிட்ட அப்படி இருந்தீங்களா? இல்ல அவன் வந்து காரம்னு கேட்டான், அதுக்காக மிளகாத்தூள் சாப்பிட மாட்டாப்ல, அதனாலதான் சரி ஓகே விட்டுருவோம். ஆமா பார்த்து. ஓகே வசந்தி வினர்களே, இன்னைக்கு நமக்காகவே கம்ப மீனா அவர்கள் உக்கரை அப்படின்ற ஒரு சூப்பரான ஸ்வீட்டை நமக்காக செஞ்சு கொடுத்தாங்க. இன்னைக்கு தீபாவளி ரொம்ப ஜாலியா செலிப்ரேட் பண்ணுங்க. இன்னும் தீபாவளிக்காக நிறைய நிகழ்ச்சிகள் காத்திருக்கு. தொடர்ச்சி அதையும் பாருங்க. எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப அற்புதமான கை வண்ணத்துல அழகான ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்துருக்கீங்க. நீங்களும் இந்த தீபாவளியை ரொம்ப ஜாலியாகவும் ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்க. சரிங்களா? எனிவே எல்லாருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். வசந்த் டிவி நேயர்களுக்கும் வாழ்த்துக்கள். சூப்பர். நன்றி, வணக்கம்.